உரிமை களம் பார்வையாளர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான அரசியல் களத்துல எது சம்பந்தமாக விவாதிக்க போறோம் அப்படின்னா, விஜய் ஏற்படுத்திய தாக்கம், தமிழக வெற்றி கழகத்தினுடைய விஜய் அவர்கள் ஏற்படுத்திய தாக்கம், விடுதலை சிறுத்தைகள் கட்சி இல்லை என்றால் திராவிட முன்னேற்ற கழகம் சவக்குழிக்கு போவது உறுதி. அதாவது இந்த 2026 தேர்தல்ல ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றாமல் அவர்கள் ஒரு படு தோல்வி அடைவதற்கான வாய்ப்புகள் என்பது மிக அதிகமாக இருக்கின்றது. இது நான் சொல்ல, ஒரு ஆங்கில நாளேடுல ஒரு ஆர்டிக்கலாவே எழுதி இருக்கிறாங்க. ஸோ அந்த ஆர்டிக்கலை தொகுத்து தான் இன்னைக்கான காணொலியில கொஞ்சம் டீட்டெயிலா பார்க்க போறோம். விஜய் அவர்கள் எந்த அளவுக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தை சிதைக்கின்றார், எந்த அளவுக்கு விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய முக்கியத்துவம் என்பது திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு தேவைப்படுகின்றது. ஸோ இந்த மாதிரி ஒரு கண்ணோட்டத்துல இன்னைக்கான காணொலியை கொஞ்சம் டீட்டெயிலா பார்த்துடலாம். நண்பர் அனைவருக்கும் இளம்பெரு வழுதியின் இனிய வணக்கம். நாங்க படிமந்து பார்த்துட்டோம், இனி ஜென்மத்துக்கும் எங்களால குனிய முடியாது. அதனால நாங்க சண்டை போட போறோம். தமிழக வெற்றி கழகத்தினுடைய விஜய் அவர்களுடைய வருகையின் மூலமாக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வாக்கு வங்கிகள் சிதைவடைகின்றதா அப்படின்னு கேட்டீங்கன்னா 100 கிடையாது, 200% திமுகவுடைய வாக்கு வங்கிகள் சிதைவடைந்து கொண்டிருக்கின்றது. குறிப்பா யாரின் மூலமாக சிதைவடைந்து கொண்டிருக்கின்றது அப்படின்னா, அது தமிழக வெற்றி கழகத்தினுடைய விஜய் அவர்களின் மூலமாகத்தான் சுக்குநூறாக உடைந்து கொண்டிருக்கின்றது. அதாவதுங்க, நம்ம தமிழ்நாட்டினுடைய அரசியல் களத்துல திராவிட முன்னேற்ற கழகம், அதிமுக இந்த இருபெரும் கட்சிகளை தவிர்த்து வேற எந்த ஒரு ஆப்ஷனுமே இங்க இருக்கிற மக்களுக்கு இல்லை. இங்க இருக்கிற மக்களுக்கு கிடையாது. ஒண்ணு திமுக நம்முடைய கோரிக்கையை செஞ்சு தரணும், இல்லாட்டி அதிமுக நம்முடைய கோரிக்கையை செஞ்சு தரணும். ஸோ இந்த 2 கட்சிகள் தான். இந்த 2 கட்சிகளை விட்டா வேற வழியே கிடையாது அப்படின்ற மாதிரி தான் இங்க இருக்கிற தமிழ்நாட்டு மக்கள் இருந்து கொண்டிருந்தார்கள். ஆனா தமிழக வெற்றி கழகத்துடைய விஜய் அவர்களுடைய வருகையின் மூலமாக நமக்குன்னு ஒரு ஆப்ஷன் உருவாகுது, ஏன் நம்ம அதை நோக்கி போகக்கூடாது அப்படின்ற மாதிரி மக்கள் சிந்திக்க ஆரம்பித்திருக்கின்றார்கள். இப்ப ஒண்ணும் கிடையாதுங்க. நீங்க எஸ்ஜிடி ஆசிரியர்கள் இருக்காங்க இல்லையா, அதாவது இன்னைக்கு ஸ்கூல்ல ஒரு தொகுப்பூதியத்துல வேலை பார்க்கின்ற ஆசிரியர்கள், தற்காலிக ஆசிரியர்கள் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. பெரும்பாலும் பெர்மனன்ட் ஸ்டாஃப்ஸ் அங்க இல்ல. பெர்மனன்ட் ஸ்டாஃப்ஸ் நிறைய கிடையாது, நிறைய வேகன்சிஸ் இருக்குது. ஆனா நம்ம தமிழ்நாட்டு அரசாங்கம் நிறைவேற்றவில்லை. அதே மாதிரிதான் கல்லூரிகள்ல கௌரவ விரிவுரையாளர்கள், கெஸ்ட் லெக்சர் இருப்பாங்க இல்லையா, அவங்களும் இந்த மாதிரிதான் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அவங்களுக்கும் பணி நிரந்தரம் கிடையாது. ஸோ இந்த ஆசிரியர்கள் இருக்காங்க இல்லையா, இவங்க அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியிலே என்ன பண்ணாங்கன்னா பணி நிரந்தரம் கேட்டு கோரிக்கை வைத்தார்கள். அப்ப அதிமுக செய்து தரவில்லை, கடைசி வரை செஞ்சு தரல. அதனால அதிமுக எங்களுக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க திமுகவை தேர்ந்தெடுக்கிறாங்க. திமுக வந்தாவும் செஞ்சு தருமா அப்படின்னு பார்த்து ஒவ்வொரு நாளுமே அனுதினம் போராட்டம் பண்ணாங்க. இத்தனைக்கும் திமுக வாக்குறுதியும் கொடுத்தாங்க. ஆனா திமுக ஆசிரியருடைய போராட்டங்களையும் அதே மாதிரி இங்க இருக்கிற கெஸ்ட் லெக்சருடைய போராட்டங்களையும் கண்டு கொள்ளவில்லை. அவர்களுக்கு பணி நிரந்தரம் வழங்கவில்லை. அப்ப ஒரு சாதாரண ஒரு ஹியூமன் பீயிங், தமிழ்நாட்டினுடைய ஒரு பிரஜையாக நம்ம என்ன பண்ணுவோம், இந்த கடையில போய் ஒரு பொருள் கேட்போம், அந்த கடையில பொருள் இல்லை அப்படின்னா இந்த கடையில பொருள் கேட்போம், இந்த கடையிலும் பொருள் இல்லை அப்படின்னா நம்ம அடுத்த ஒரு கடையை தேடி போக தான் செய்வோம். இது பேசிக்கா ஹியூமனுடைய சைக்காலஜி. ஸோ அப்ப இங்க இருக்கிற இவங்க எஸ்ஜிடி ஆசிரியர்கள், கெஸ்ட் லெக்சர்ஸ், இதே மாதிரிதான் செவிலியர்கள், இதே மாதிரிதான் தூய்மை பணியாளர்கள், இதே மாதிரிதான் அரசு ஊழியர்கள். ஒட்டு மொத்தமாக அரசு ஊழியர்கள் தமிழ்நாட்டுல மொத்தம் 14 லட்சம் நபர்கள் இருக்கிறாங்க. இந்த 14 லட்சம் நபர்களுமே அதுல டெம்பரரி ஸ்டாஃப்ஸ் இருக்கிறாங்க, பெர்மனன்ட் ஸ்டாஃப்ஸ் இருக்காங்க. இவங்க எல்லாருமே தொடர்ச்சியாக எங்களுக்கு சில டிமாண்டை மையப்படுத்தி போராட்டம் பண்ணிக்கிறாங்க. அதை அதிமுக பீரியட்னு சொன்னாங்க, திமுகட்டையும் சொன்னாங்க. 2 பேருமே செய்து தராத பொழுது இவர்களுடைய வாக்குகள் எங்கே போகும் அப்படின்றத மக்களாகிய நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். இது வரைக்கும் ஒரு ஆப்ஷன் இல்லாம இருந்துச்சு. இன்னைக்கு புதுசா ஒரு ஆப்ஷன், விஜய் என்று சொல்லப்படுகின்ற ஆப்ஷன் உருவாயிருக்குது. அப்ப அந்த மக்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, திமுக நாங்க கேட்டு பார்த்தோம், சாரி அதிமுக கேட்டு பார்த்தோம், அவங்க செஞ்சு தரல. அடுத்து திமுகட்டையும் கேட்டு பார்த்தோம், திமுகவும் செய்து தரவில்லை. அப்ப எங்களுடைய அடுத்த ஆப்ஷன் எங்க போகும்னு பார்த்தோம்னா, அது நாங்க விஜய்க்கு போவதற்கு தான் பாசிபிள் இருக்கு அப்படின்ற மாதிரி சாதாரண மனிதர்கள் கூட தேர்ந்தெடுப்பாங்க. நான் அதனாலதான் சொல்றேன், விஜய் அவர்களுடைய வருகை என்பது திமுகவுடைய வாக்கு வங்கிகளை சிதைத்து கொண்டிருக்கின்றது. இப்ப ஒரு கிறிஸ்தவ நிகழ்ச்சி, அந்த கிறிஸ்தவ நிகழ்ச்சியில இதுவரைக்கும் என்ன சொன்னாங்க, சிறுபான்மை மக்களுடைய வாக்குகள் எங்களை தவிர வேற யாருக்குமே போகாது அப்படின்ற மாதிரி ஓப்பனாக டிக்ளேர் பண்ணிக்கிருந்தாங்க. ஆனா இன்னைக்கு நடைபெற்ற அந்த நிகழ்ச்சியில 25ஆம் தேதி 24ஆம் தேதி நினைக்கிறேன், அரண்மனையில் நடைபெற்ற அந்த நிகழ்ச்சியில விஜய் கட்சியை சார்ந்தவர்கள் அந்த மேடையில் இருக்கிறாங்க, கிறிஸ்தவ மேடையில் நிற்கிறாங்க. அதுல ஓப்பனாவே ஒரு பாதிரியார் டிக்ளேர் பண்றாரு, நாங்க நீண்ட காலமாவே எங்களுக்கு கல்லறைக்கு இடம் கேட்டுக்கு இருக்கோம், கோரிக்கை வச்சுக்க இருக்கோம், ஆனா கோரிக்கை நிறைவேற்றி தரவில்லை திமுக அரசாங்கம்.
அடுத்த வருடம் அதாவது 2026 கிறிஸ்துமஸ்க்கு நாங்க முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்களை எதிர்க்கட்சி தலைவரா வந்து அழைப்போம்னு சொல்றாங்க. அப்ப என்ன அர்த்தம்? 2026ல நாங்க ஆட்சி அதிகாரத்துல அமர்த்த மாட்டோம் அப்படின்ற மாதிரி அவங்க வந்து கிறிஸ்தவ மக்கள் சொல்றாங்க. அப்ப இது என்னன்னா, இது வரைக்கும் ஒரு பயாஸா வந்து இருந்துச்சு. சிறுபான்மை மக்களுடைய வாக்குகள் தாவேக்காக போகுமான்னு ஒரு பயாஸா இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு சிறுபான்மை மக்களுடைய வாக்குகளும் தாவேக்காக போகும் அப்படின்ற மாதிரி உறுதியா இருக்கு. ஆனா அது எவ்வளவு பெர்சன்டேஜ் போகுன்றது தெரியல. ஆனா உறுதியா இருக்கு. சோ இந்த மாதிரி தாங்க தமிழக வெற்றி கழகத்துடைய விஜய் அவர்கள் என்ன பண்றாருன்னா, திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வாக்கு வங்கிகளை சிதைத்து கொண்டிருக்கின்றார். சோ நீங்க நம்பினாலும் சரி, நம்பவில்லை என்றாலும் சரி, வேறு வழியே கிடையாது. திமுகவுடைய வாக்குகள் சிதைந்து கொண்டிருக்கின்றது. சோ இந்த வாக்குகளை திமுக எப்படி பேலன்ஸ் பண்ண போகுது? இதான் வந்து விசிகாவுடைய ரோல் இந்த இடத்துல தான் உள்ள வருது. விடுதலை சிறுத்தை கட்சி இல்லாம இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் ஒருபோதும் ஆட்சி அமைக்க முடியாது. திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு வாக்குகள் போகுமான்றது மிகப்பெரிய டவுட். விசிகால இருக்கிற ஓட் பேங்க் வந்து எப்பொழுதுமே என்னன்னா அது ஒரு சாலிடான ஓட் பேங்க். விசிகால இருக்கிற நபர்கள் எல்லாமே கொள்கை ரீதியாக பண்பட்ட நபர்கள். விசிகால இருக்கிற நபர்கள் எல்லாமே நான் பாதிக்கப்பட்ட காலகட்டங்கள்ல எனக்கு திமுக வரல, அதிமுக வரல, இதரப்பன கட்சிகள் வரல, எனக்கு வந்தது யாருன்னா அது அண்ணன் திருமாவளவன் மட்டும்தான். ஸோ அதனால அவர் யாருக்கு ஓட்டு போட சொல்றோமோ அங்கதான் நாங்க ஓட்டு போடுவோம் அப்படின்ற மாதிரி விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய ஓட் பேங்க் வந்து சாலிடான ஓட் பேங்கா இருக்குது. ஆனா திமுக வாக்குகள் என்பது சிதைந்து கொண்டிருக்கின்றது, சிதைந்து விட்டது. அப்ப விசிகா அப்ப இன்னைக்கு திமுக வந்து வேறு வழியின்றி இன்னைக்கு விடுதலை சிறுத்தை கட்சியை நம்பிதான் ஆகணும். விசிகாவை நம்பவில்லை என்றால், விசிகாவுக்கு அதிக சீட் எண்ணிக்கையை கொடுத்து தக்க வைத்து கொள்ளவில்லை என்றால், திமுக நான் டைட்டில்ல சொன்ன மாதிரி தனக்குத்தானே சவக்குழி தோண்டிக் கொள்வதாகத்தான் அர்த்தம். சரி, திமுக விசிகா கேட்கிற சீட் எண்ணிக்கையை தந்து விடுவார்களா, இல்லாட்டி கம்யூனிஸ்ட் கேட்கிற சீட் எண்ணிக்கையை தந்து விடுவார்களா அப்படின்னு கேட்டா அது கண்டிப்பா கொடுத்து ஆகணும், வேற வழி கிடையாது. கடந்த 2021 எலெக்ஷன்ல திராவிட முன்னேற்ற கழகம் விடுதலை சிறுத்தை கட்சியையும் கம்யூனிஸ்ட் கட்சியும் எப்படி காம்ப்ரமைஸ் பண்ணாங்க தெரியுமா? 10 ஆண்டுகளாக நம்ம வந்து ஆட்சியில கிடையாது. ஸோ அதனால இந்த 2021ல நீங்க கொஞ்சம் சீட்டு காம்ப்ரமைஸ் பண்ணிக்கங்க, வேற வழி கிடையாது. நீங்க சீட் காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிட்டாதான், ஒருவேளை எங்க கட்சியில இருக்கிற சில நபர்கள் வந்து எங்க கட்சியிலிருந்து கலண்டுட்டு போனாங்க, எம்எல்ஏக்கள் கலண்டுட்டு போனாங்க அப்படின்னா எங்களுக்கு ஆதரவு தரமாட்டோன்ற மாதிரி சம்திங் வேற யாராச்சும் விலை கொடுத்து அவங்கள ஒரு வேலை வாங்கிட்டாங்க அப்படின்னா அப்ப நாங்க தனிப்பெரும்பான்மை ஆட்சி அமைக்க முடியாது, நம்ம மறுபடியும் அதிமுக கையில ஆட்சி போவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றது. ஸோ அதனால நீங்க சீட் காம்ப்ரமைஸ் பண்ணிக்கங்க. ஒருவேளை எங்கள்ல இருந்து சில அமைச்சர்கள் எங்கள்ல இருந்து சில எம்எல்ஏக்கள் வெளியே போனாலும் கூட நாங்க ஆட்சி அமைப்பதற்கு ஏதுவாக சில எம்எல்ஏக்கள் எங்களுக்கு தேவை, அதனால நீங்க காம்ப்ரமைஸ் பண்ணிக்கங்க என்று சொல்லிதான் விசிகாவுக்கு 6 சீட்டு, கம்யூனிஸ்ட் 6 சீட்டு வழங்கினார்கள். ஆனா இன்னைக்கு விஜய் என்று சொல்லப்படுகின்ற ஃபேக்டர் வந்ததுக்கு பின்பாக இதே ஒரு பேட்டர்னை பாஜக உள்ள பூந்துரும், அதிமுக உள்ள பூந்துரும், இந்த மாதிரி இதே பேட்டர்னை சொல்லி நீங்க விசிகாவை காம்ப்ரமைஸ் பண்ணணும்னு நினைச்சீங்க அப்படின்னா விசிகாவும் காம்ப்ரமைஸ் ஆகாது, விடுதலை சிறுத்தை கட்சியில இருக்க தொண்டர்களும் காம்ப்ரமைஸ் ஆக மாட்டாங்க. கம்யூனிஸ்டும் காம்ப்ரமைஸ் ஆகாது, கம்யூனிஸ்ட் கட்சியில இருக்க தொண்டர்களும் காம்ப்ரமைஸ் ஆக மாட்டாங்க. ஏன் அண்ணன் வேல்முருகன் அவர்களும் கூட காம்ப்ரமைஸ் ஆக மாட்டார். இதுதான் ஃபேக்டான விஷயம். கமலஹாசன் கூட காம்ப்ரமைஸ் ஆக மாட்டாரு. கமலஹாசனா எந்த ஒரு போராட்ட காலத்துக்கு வரமாட்டாரு, கூட்டணி கட்சிகள் நடத்துகின்ற போராட்டத்துக்கே அவர் வரமாட்டாரு. அப்படி இருக்க பட்சத்துல கமலஹாசனுக்கே நீங்க சீட் எண்ணிக்கை கம்மியா கொடுத்தீங்க அப்படின்னா கமலஹாசன் கூட ஒப்புக்கொள்ள மாட்டார். சோ விஜய் அவர்களுடைய வருகையின் மூலமாக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வாக்குகள் சிதைந்து கொண்டிருக்கின்றது. திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வாக்குகள் சிதைவதன் மூலமாக திமுக இருக்கிற கூட்டணி கட்சியினுடைய தேவைகள் என்பது திமுகவுக்கு அதிகரித்து கொண்டிருக்கின்றது. விசிகா கம்யூனிஸ்ட் கட்சிகள் டிமாண்ட் செய்கின்ற அளவிற்கு அவருடைய வளர்ச்சி என்பது இருக்கின்றது. திமுக ஒரு பயாஸாக இருந்தாலும் கூட இந்த வட்டம் விசிகா வச்சுக்கிறோமா வேணாமா, கம்யூனிஸ்ட வச்சுக்கிறோமா வேணாமா, ராமதாஸ் அணியை வந்து உள்ள பாமக ராமதாஸ் அணியை உள்ள இழுத்துக்கிறோமா வேணாமா, இந்த மாதிரி பயாஸா இருந்தாலும் கூட தமிழக வெற்றி கழகத்தினுடைய வருகையின் மூலமாக தமிழக வெற்றி கழகம் வந்து திமுக வாக்குகளை சிதைத்ததன் மூலமாக வேறு வழியே கிடையாது. இங்க இருக்கிற திமுக கம்யூனிஸ்ட் கட்சியும் விசிகாவையும் உள்ளே வைத்துக் கொள்ள வேண்டிய கட்டாயத்தில் இருந்து கொண்டிருக்கின்றது. வெளியில வந்து படம் காட்டலாம், ஆனா இதான் ஃபேக்ட். இதுல இன்னொரு ஃபேக்டர் கூட இருக்குது. அதாவது பாமகவினுடைய ராமதாஸ் அணி ஒருவேளை திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணிக்குள்ள வந்துச்சு அப்படின்னா விடுதலை சிறுத்தை கட்சி வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணியில் இருக்காது. ஏன்னா ஆல்ரெடி அவங்க பதிவு பண்ணிட்டாங்க, பாமகவினுடைய எந்த அணி இருந்தாலும் சரி நாங்க அங்க இருக்க மாட்டோம்ன்ற மாதிரி ஓப்பனா வந்து டிக்ளேர் பண்ணாங்க.
அப்படிங்கிற பட்சத்துல ஒருவேளை பாமகவினுடைய ராமதாசனி உள்ளே இருந்தாலும் கூட விடுதலை சிறுத்தை கட்சி அங்கே இருக்காது என்பது திமுகவுக்கு இன்னும் மிகப்பெரிய ஒரு தலைவலியாக இருந்து கொண்டிருக்கின்றது. சோ தமிழக வெற்றி கழகத்தினுடைய வருகையின் மூலமாக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வாக்கு வங்கிகள் சிதைந்து கொண்டிருக்கின்றது என்பதுதான் நிதர்சனமான உண்மை. வேறு வழியே கிடையாது. இது நாள் வரைக்கும் நான் பண்ணையாத்தனமா தான் நான் இருப்பேன் அப்படின்ற மாதிரி இருந்து கொண்டிருந்த திராவிட முன்னேற்ற கழகமும் கூட வேறு வழியே கிடையாது. இங்க விடுதலை சிறுத்தை கட்சியும் கம்யூனிஸ்ட் கட்சியும் அவங்களை தக்க வைப்பதுதான் திராவிட முன்னேற்ற கழகம் பிழைப்பதற்கு ஒரே வழி என்பதை கூறிக்கொண்டு கற்பி ஒன்று சேர் புரட்சி செய்கின்ற புரட்சியாளர் அம்பேத்கருடைய வரியை கூறிக்கொண்டு நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம்.